ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித் எக்கு. இந்த பாலாஜி ட்ரேடர்ஸ் தான் நாங்கள் வாங்குகிற மளிகை கடை. இது வந்து திருவண்ணைக்காவல் போலீஸ் செக் போஸ்ட்டுக்கிட்ட இந்த கடை இருக்குது. இந்த கடையில் தான் நாங்கள் மளிகை ஜாமான் வாங்குவோம். நான் இங்கே வீடு கட்டி வந்ததுலேருந்து இங்கே தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கடையில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எம்ஆர்பி ரேட்டோட கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த கடையில் முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் இந்த ஊருக்கு குடி வந்த புதுசில் பல கடையில் போய் வாங்கியிருக்கிறோம். ஆனால் எம்ஆர்பி ரேட்டை தான் போடுவாங்க, எந்த தள்ளுபடியும் செய்ய மாட்டாங்க. இந்த கடையில் ஒரு தடவை வாங்கி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுலேருந்து நான் 5 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த கடையில் தான் நான் வாங்குகிறேன். எப்படியும் நம்ம வாங்குகிற ஒரு மொத்த பொருள் இந்த கடைக்கும் வெளியில் போய் எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாயாவது நமக்கு மிச்சமாகும். இப்போ நம்ம வெளியில் ஒரு பொருளை 2500 வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, நிறைய மளிகை பொருள் எடுக்கிறது. இந்த கடையில் வாங்கும்போது அது 2000 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்குவோம். அந்தளவுக்கு அவங்க தள்ளுபடி தராங்க. அதனால தான் இந்த கடையில் வாங்குவோம். எங்கள் பாப்பாவுக்கு இந்த பாலாஜி ஸ்டோருக்கு வரணும்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஏன்னா அவள் தான் அந்த மளிகை ஜாமான்லாம் எடுத்து போடுவாள். மெயினாக அவள் வர்றதுக்கு காரணம் அவளோட தின்பண்டங்கள் எடுத்து போடாதான். பிஸ்கட்ஸு, ஸ்நாக்ஸ், எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து போட்டுகிட்டே இருப்பாள். அவள் தான் எடுத்து வைக்கணும், யாரையும் எடுத்து வைக்கக்கூடாதுமா. ஏன்னா வீட்டில் என்னென்ன பொருள் தேவைங்கிறது அவளுக்கு தெரியும். என்கிட்ட போய் கேட்க வாங்கல, அவங்க அப்பாட்ட கேட்டுட்ருக்கா பார்த்தீங்களா, என்னென்ன பொருள் தேவைங்கிறது அவளுக்கு தெரியும். இப்போ உட்காந்து இது என்ன ரேக்னா, மேகி நூடுல்ஸ் ரேக்கு. அதனால் அதில் நூடுல்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. நானே எடுத்து போடுறேம்மா, நீ போய் வேறு பொருள் பாருமான்னு என்னை அனுப்பிச்சி விட்ருவா. அவள் தான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுகிட்டே வருவாள். இங்கே பார்த்தீங்களா, இதான் மேகி ரேக்கு. மேகியில் தான் நிற்கிது பார்த்தீங்களா, ஏன்னா அதுக்கு மேகி ரொம்ப பிடிக்கும். அதனால் மேகியில் நிற்கிது பாருங்கள். எவ்வளோ பொறுப்பாக வேலை செய்யுது பார்த்தீங்களா. அது வேலை செய்கிறதே ஆச்சரியமாக. இது அவளோட பேம்பர்ஸு. இன்னும் பேம்பர்ஸ் போடுது. 6 வயசு ஆச்சு. வெளியில் போகும்போது பேம்பர்ஸ் போட்டு தான் கூட்டிகிட்டு போவேன். அதனால் அவளோட பேம்பர்ஸை அவள் எடுத்து வச்சுக்கிட்டா பாருங்கள். நல்ல பொறுப்பாக இருக்குங்க. 6 வயசுனா சில குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக இருக்குங்களா, ஆனால் இவளுக்கு அப்படி இல்லைங்க. இந்த பாப்பா நேகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நானே சும்மா சொல்லக்கூடாது, அவளுக்கு எல்லாமே தெரியுது. அம்மா வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன எடுக்கணும், என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் தெரியுது. அதனால பார்த்திங்கன்னா அவளே வந்து எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா எடுத்துருவாள். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக தான் பாப்பா பிறந்தது. எப்படிடா வளர்க்க போகிறோம், இது புரிஞ்சுக்குமா, எப்படி நடந்துக்கும் அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அவள் நடந்துக்கிற முறையை பார்க்கும்போது மெச்சூர்டாக நடந்துக்கிறாள். ஒரு 12-13 வயசு புள்ள, அதுக்கு என்ன விவரம் தெரியுமோ அந்தளவு விவரம் இந்த 6 வயசு குழந்தைக்கு தெரியுது. அம்மா வீட்டுக்கு என்னென்ன பொருள் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவள் மைண்டில் அப்படியே செட் ஆகிருக்கு. நான் போய் எடுக்கிறதுக்குள்ளே அவளே எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த பக்கெட்டை நிறச்சிடுவா. நிறச்சி என்னென்ன பொருள் வீட்டு, அதை தவிர எக்ஸ்ட்ரா எந்த பொருளையும் அவள் எடுத்து போட மாட்டாள். இது எண்ணிக்கையை மட்டும் கேட்டுப்பா, எத்தனைமா வேணும் அப்படின்னு மட்டும் கேட்டுப்பாளே தவிர மீதியெல்லாம் அவள் எடுத்து போடுவாள். விளக்கமாறு வாங்கினேன், அதனால அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கடையில் பார்த்திங்கன்னா மளிகை பொருள் வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி உண்டு. எது வரைக்கும்னா லால்குடி வரைக்குமே எங்களுக்கு டோர் டெலிவரி உண்டு. அதனால் எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிது. இப்போ நான் வந்து சாயங்காலம் வாங்கினேன்னா காலையில் கொண்டு வந்துட்டாங்க. காலையில் கொண்டு வந்து வச்சாலும் உடனேலாம் நாங்கள் வந்து செக் பண்ண முடியாது. ஏன்னா என் பாப்பா சொல்லிடுவாள், நான் இருந்தால் தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு. அதனால் அவங்க அப்பா அவளுக்காக வெயிட் பண்ணி அவள் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் செக் பண்ணுறது என்ன வேகமாக பிரிக்குது. ஆம்பளை பிள்ளை மாதிரி வேலை செய்யுதுங்க. எனக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஒரு பையன் நமக்கு பிறந்திருந்தா அந்த பையன் எப்படி தகப்பனுக்கு உதவி செய்யுமோ அந்த அளவுக்கு உதவி வந்து நேகா பாப்பா அவங்க அப்பாவுக்கு செய்வாள். எல்லா விஷயத்துலையும் சரி. அவர் வந்து ஒரு கார்டன் சைடு போய் ஏதாவது செடியெலாம் சரி பண்ணார்னா அதுக்கும் போய் நிற்பாள். ஒரு பைக்கு ரிப்பேர்னா அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அத்தா இது எப்படித்தா அப்படின்னு கேட்டு அவளோட சந்தேகத்தை தீர்ப்பாளா. அடடா, பையன் மாதிரியே கேட்குறாள்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து நான் எப்படி பொருள் வாங்குவோன்னா, எல்லாம் செட்டாக இருக்குது பார்த்தீங்களா, காம்போ மாதிரி, அந்த மாதிரி தான் எடுப்பேன். முகி பார்த்திங்கன்னா 2. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் செலவை வந்து கம்மி பண்ணும். அடுத்த மாதத்தில் வந்து அது கொஞ்சம் குறைச்சி விட்ருன்னு வச்சுக்கோங்களேன். உப்பு பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா டாட்டாலாம் வாங்க மாட்டேன். சாதாரண உப்பு இருக்குல்ல, அதுதான் வாங்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இப்போ 10 ரூபா பாக்கெட்னு போட்டால் இவங்க 8 ரூபாய்க்கு தருவாங்க. அந்த மாதிரி பாக்கெட் தான் எடுப்பேன். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்ஃபோர்ட் இருக்குல்ல, கம்ஃபோர்ட்டில் சாஃப்ட் டச்னு ஒன்று வரும் பாருங்கள். அந்த சாஃப்ட் டச் வந்து பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு வரும். அது நமக்கு இதானங்க. இப்போ கம்ஃபோர்ட் அது சாஃப்ட் டச் எடுத்தோம்னா 1 மாதம் வருதுன்னு வச்சுக்கோ. அந்த சின்ன பாக்கெட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே நமக்கு வரும். அந்த மாதிரி என்றைக்குமே எந்த பொருள் எடுத்தாலும் பார்த்து இந்த செட்டாக உள்ளதான். இப்போ நம்ம சோப்புன்னு வைங்களேன், சோப்பு வந்து 4 சோப்பு இருக்கும். இப்போ அமாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சோப்பு வரும். மெடிமிக்ஸு 4 வரும். அந்த மாதிரி காம்போ செட்டாக வரது எடுத்தோம்னா
நமக்கு வந்து தொடர்ந்து தேவை கிடையாது. ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் இப்படி வாங்கிக்கலாம். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் வந்து மளிகை ஜாமான்ல கொஞ்சம் கம்மியாகிடும் நமக்கு. எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டா பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்க முடியலன்னா அவங்க அப்பாவை எடுக்க விட்டுருச்சு. அடுத்த பெட்டி வருது பாருங்கள், அடுத்த பெட்டி வந்தோன்னா அதை பிரிக்கணும்ல. அதை அவங்க அப்பா சொன்னார், நானே எடுத்துக்கிறேன் நீ உட்காருன்னாரு. அதுக்கு மேலே அதுக்கு டயர்டாக போகுது, இருந்தாலும் அது விட மாட்டேங்குது. நானும் செய்வேன்னு இருக்குது. என்றைக்குமே மளிகை பொருள் நம்ம லேடிஸ் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஆம்பளைங்க வாங்கி தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நம்ம என்ன செய்யணும்னா, என்ன தேவையோ அதுதான் வாங்கணும். எல்லாமே தூக்கி போட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் வாங்கி வச்சோம்னா வாங்கி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்தில். ஆனால் அது என்ன செய்யும், புழு பிடிச்சி போயிடும். அதை வேற உட்காந்து நம்ம காய வச்சு அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கணும். என் வீட்டுக்காரர் வாங்கிக்கப்பான் பாரு, நான் ஐயோ வேணாம்ப்பா, தீர்ந்தோன்னே நான் கேட்குறேன், அப்போ வந்து நீ வாங்கி கொடு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சோன்னா இப்போ பில்லுக்கு வந்து அவர் படிக்க இவன் என்ன செய்வானா எடுத்து வைப்பான். அதில் ஒரு சந்தோஷம். அதில் மெயின் சந்தோஷம் என்னன்னா, அவளோட ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போ வரிசையாக வந்துடும். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து மளிகை ஜாமான் எடுக்கிறாளோ இல்லையாங்க, அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் அடுக்கி வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம மேலே அடுக்குனதுக்கப்புறம் பசிக்குதுன்னு கேட்டு அது எப்படி ஒரு 2 நாள் அவ்வளோ ஸ்நாக்ஸையும் தீர்த்து முடிச்சுட்டு தான் அவள் உட்காருவான். அதில் ஒரு சந்தோஷம் என் பாப்பாவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், அவள் கேட்க உப்பை காமிக்கிறா பாருங்கள். அவளுக்கு இதே தான் வேலைங்க. அதை பார்க்கணும், எல்லோரும் பார்த்தா தான் அவளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சோப்பு பார்த்திங்களா, மெடிமிக்ஸ் சோப் பாருங்களேன். இந்த பாக்கெட்டில் 4 இருக்கும். அப்போ நமக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் சோப்பு வாங்க வேண்டிய வேலையே கிடையாது. ஒவ்வொரு சோப்பு எடுத்தோம்னா இதெல்லாம் ஒரு இம்சங்க. அது விலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளாக கம்மியாக தானே நமக்கு கிடைக்கிது. ப்ரூ காஃபி தூள்லாம் பார்த்திங்கன்னா பெருசே எடுக்க மாட்டேன், 10 ரூபா பாக்கெட் தான் எடுப்பேன். 10 ரூபா பாக்கெட் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக இருக்கும். இடியாப்ப மாவெல்லாம் அரைக்க மாட்டேங்க, இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. இடியாப்ப மாவு நான் வந்து கிருஷ்ணா பிராண்டு தான் நான் வாங்குவோம் திருச்சியில். கிருஷ்ணா வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் அரைக்கிறவங்க அவர் வறுத்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்களா, வீட்டில் அரைக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்திங்களா, தீனியெல்லாம் எடுத்து மடியில் வச்சுக்குது பார்த்திங்களா, எல்லா தீனியும் எடுத்து வரிசையாக மடியில் வச்சுருவா. இதெல்லாம் அவளோட பிஸ்கட். ஒன்று கேட்டால் கூட தராதுங்க, எல்லாம் அதே தான் திங்கிறேன்னு சொல்லுவோம். பாருங்கள், எடுத்துகிட்டு ஓடுது பாருங்கள். இப்போ அவங்க அப்பா செக் பண்ணுறாரா, உட்காந்து பார்த்துட்ருக்கு என்னென்ன வாங்கினாங்க கொண்டாங்கன்னு. பரவாயில்லைங்க, இந்த இங்கே வந்து மளிகை ஜாமான்லாம் வந்து விலை கம்மியாக தாங்க இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மளிகை ஜாமான் வந்து அமௌண்ட்டே கொஞ்சம் கம்மியாச்சு. இல்லாட்டி மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகும், 7,000 8,000 கூட ஆகும். இப்போ இங்கே வந்ததுனால பார்த்திங்கன்னா எங்கள் மளிகை ஜாமான் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 5,000 தாங்க. மாதம் 5,000 தான். 5,000 தான் வரும். 4,500 இல்லாட்டி 5 இதுக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் வாங்குகிற மாதிரி வச்சுப்போம். 5 தாண்டுற மாதிரியே நான் வச்சுக்க மாட்டேன். இந்த மாதம் ஒரு பொருள் வாங்கினோன்னா அடுத்த மாதம் அந்த பொருள் வாங்க மாட்டேன். அதான் நம்ம செட்டாக வாங்கியிருக்கோம். அப்போ வந்து அதில் கொஞ்சம் விலை குறையும் போது என்னாகும், உங்களுக்கு நான் பட்ஜெட்டில் வந்து 4,500 தான் விடும். குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டா கடைக்கு போனாலும் முதல்ல தூக்குறது குக்கரை தான் தூக்குவாள். செட்டிநாடு சிக்கன் வந்து அதில் செஞ்சு கொடுத்தேன்னா அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போனோன்னா முதல்ல குக்கர் எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுருவாள். அதனால் அவள் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறாள், எல்லாம் பார்த்துக்கோங்க. சாஃப்ட் டச் பார்த்திங்களா, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. பார்த்திங்களா, தெரியுதா, இதுதான் இப்படி இருக்குல்ல. இது கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மாதத்துக்கு மேலே வரும். முகி பார்த்திங்கன்னா 2 இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே வரும். நம்ம பயன்படுத்துகிற பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம சொல்கிறத வச்சு தாங்க ஆம்பளைங்க வாங்கி தருவாங்க. நம்ம நிறையா வேணும்னாலும் வாங்கி தருவாங்க, இல்லை கம்மியாக போதும்னாலும் வாங்கி தருவாங்க. அப்புறம் தீர்ந்தால் நம்ம திருப்பி ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இதாங்க எங்கள் வீட்டு மளிகை பொருள். எங்கள் பட்ஜெட்டு மாத பட்ஜெட் பார்த்திங்கன்னா 5,000ங்க மளிகை ஜாமான். நான் எங்கள் வீட்டுக்காரர் 1 மாதம் விட்டு 1 மாதம் வாங்கலாம்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை நீ வாங்கிடு, அது மளிகை ஜாமான் மட்டும் பிரேக் விழுவக்கூடாது, இடையில கரெக்டாக வாங்கி வச்சுருப்பா அப்படிம்பாரு. நான் அதனால் அரிசி மட்டும் எங்கள் வீட்டில் தீராத அளவுக்கு பார்த்துப்போம். அரிசி தீர்ந்தால் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது. வீடான வீட்டில் வந்து அரிசி வந்து எனக்கு நிறைஞ்ச மாதிரியே இருக்கணும்பார். அதனால் என்றைக்குமே அரிசி மட்டும் கரெக்டாக வாங்கி கரெக்டாக லெவலாக பண்ணி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேகி பார்த்திங்கன்னா தூக்கி வச்சுச்சு, ஏன்னா அதுக்கு மேகினா அதுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேகி எடுத்து மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறீங்கள, இதான் எங்களோட மாசாந்திர மளிகை ஜாமான் பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.